வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, உங்களோட பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டன் வந்துட்டார். இப்போ வந்து பிராக் லெஸ்னருக்கும் நம்மளுடைய ஜான்சனாவுக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுதாம். அது இல்லாமல் சம்மர் ஸ்லாமுக்கு வந்து எதுக்கு வந்து நம்மளுடைய ராக்கு வரல அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் எழுந்திருக்கு. அது இல்லாமல் நம்மளுடைய டேமியல் கார்மியர் வந்து UFC ஃபைட்டரான அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து பிராக் லெஸ்னர் பற்றி சொன்னார். அந்த சொன்ன விஷயம் வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பலவிதமான அப்டேட் எல்லாமே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ ஃபஸ்ட் டைமாக நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா, நம்முடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர். அதாவது பிராக் லெஸ்னர் வந்து WWEக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரை பற்றி பேசப்பட்டது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பிராக் லெஸ்னர் வந்து ஒரு செக்ஷுவலி அந்த ஒரு கேஸில் வந்து மாட்டிக்கிட்டாரு. நம்முடைய பிராக் லெஸ்னரும் சரி, நம்மளுடைய வின்ஸ் மெக்மனும் சரி, 2 பேருமே மாட்டிக்கிட்டாங்க. அப்படிங்கிறனால ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு. அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னர் WWEக்கே வரமாட்டாரா, அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அப்டேட். அதாவது ரெஸ்லிங் அப்சர்வரே சொல்லிட்டாங்க. அதாவது இதுக்கப்புறம் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து WWEக்கே வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர்லாம் சொன்னாங்க. ஆனாலும் அது எல்லாத்தையுமே நம்மளுடைய WWE வந்து தகர்த்து எரிஞ்சிட்டு வந்து இன்னைக்கு நடந்த சம்மர் ஸ்லாமோட டே 2வோட மெயின் ஈவெண்ட்டாக ஜான்சனா விசஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஷாக்கிங்லி எண்டிங்கில் வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியவே நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ஏதோ ஒரு டைமில் வந்து நம்மளுடைய அதே சம்மர் ஸ்லாம் டைமில் தான் நம்மளுடைய ஜான்சனாவை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 2021 ரோமன் நம்மளுடைய ஜான்சனாவுக்குமான யூனிவர்சல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்லேயும் நம்மளுடைய எண்டிங்கில் வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்மளுடைய ஜான்சனாவை தான் அட்டாக் பண்ணியிருப்பார். அட்டாக் பண்ணி திரும்பி அவங்களுக்கான ஒரு ஃபியூட் வந்து கிரியேட் ஆச்சு. அதாவது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மூமெண்ட். அது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய 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 ஒரு ரிட்டர்னை வந்து நம்மளோட WWE வந்து நமக்காக கொடுத்துட்டாங்க. அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச சம்மர் ஸ்லாமோட டே 1 இருக்கட்டும், டே 2 இருக்கட்டும், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்மளுடைய WWE வந்து சம்மர் ஸ்லாமை வந்து ஃபஸ்ட் டைம், அதாவது WWEயோட வரலாற்றிலேயே சம்மர் ஸ்லாமை வந்து 2 நைட்டாக வந்து இந்த வருஷம் வந்து நடத்தி முடிச்சுட்டாங்க. இது வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ஃபஸ்ட் தாட்டி தான் நடத்துகிறாங்க நம்மளுடைய WWE வந்து சம்மர் ஸ்லாம் வந்து 2 தாட்டி, அதாவது 2 நாளாக வந்து நடத்துகிறாங்க. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸை வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் மத்தியில் சம்மர் ஸ்லாமுக்கு வந்து ஏற்பட்டுச்சு. அதனால் கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷமும் அதே மாதிரி டே 2 அப்படிங்கிற மாதிரி தான் சம்மர் ஸ்லாம் வந்து அடுத்த வருஷமும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. ஆனாலும் இப்போ வந்து நம்மளுடைய ஜான்சனாவை வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து இப்போ வந்து அட்டாக் பண்ணிட்டாருப்பா. அதனால் நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு ஃபியூட் வந்து எதுவும் கிரியேட் ஆகுமா, ஆகாதா, இல்லை பிராக் லெஸ்னர் வந்து அதாவது சம்மர் ஸ்லாம் வந்து ஹைப் ஏற்றுறதுக்காக மட்டுமே தான் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து WWEக்கு வந்தாரா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கானாலும், இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. இப்போ வந்து நம்முடைய முழுக்க நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஃபேஷன் கேரக்டர் பண்ணுறாரு. அதே மாதிரி நம்மளுடைய பிராக் லெஸ்னரும் ஒரு ஹீல் கேரக்டர் தான். அதனால் இவங்க 2 பேர்த்துக்கு வந்து WWEயோட அப்கம்மிங் பேப்பரிவான கிளாஸ் இன் பாரிஸில் வந்து இவங்க 2 பேர்த்துக்கு வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் கிளாஸ் இன் பாரிஸில் வந்து இவங்களுக்கான மேட்ச் நடக்குது அப்படின்ட்டா அந்த பேப்பரியோட ஒரு மெயின் ஈவெண்ட்டாக வந்து இந்த மேட்ச் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. உங்களோட பிராக் லெஸ்னர் வந்து ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து விளையாட போகிறார். அதாவது எனக்கு தெரிஞ்சு கடைசியாக வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து கோடி ரோட்ஸ் கூட தான் ஒரு மேட்ச் விளையாண்டா. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து WWEக்கே வரல. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து WWEக்கே வந்திருக்காரு. இப்போ வந்து கிளாஸ் இன் பாரிஸில் வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து கிளாஸ் இன் பாரிஸோட மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி தான். அடுத்ததா, அதாவது UFC ஃபைட்டரான டேமியல் கார்மியர் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருந்தார். அதாவது பிராக் லெஸ்னரை பற்றின ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தார். அதாவது பிராக் லெஸ்னர் வந்து இதுக்கப்புறம் வந்து WWEக்கு வரமாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டால், இது TKO குரூப்ஸோட பேன் லிஸ்ட்டில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரை வந்து TKO குரூப்ஸ் வந்து வச்சுருக்காங்கனால அவர் வந்து இதுக்கப்புறம் வந்து WWEக்கு வர்றது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாதது. அதாவது ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து ஒரு செக்ஷுவலி அந்த ஒரு கேஸ் வந்து அவர் மேலே இருக்கிறனால அவர் வந்து இதுக்கப்புறம் அவர் WWEக்கே வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டேமியல் கார்மியர் வந்து சொன்னார். அதெல்லாம் உண்மையான்னு கேட்டால், அதெல்லாம் முழுக்க நம்மளுடைய டேமியல் கார்மியர் சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. ஏன்னா அப்பயே வந்து நம்மளோட டேமியல் கார்மியர் சொன்னதுக்கு எதிராக வந்து நம்மளுடைய WWE என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் நம்மளுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது நம்முடைய சம்மர் ஸ்லாமோட அந்த டைமில் வந்து நம்முடைய
சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் விளாண்ட அந்த மேட்சஸோட எல்லா மேட்சஸுமே நம்மளுடைய யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அது இல்லாமல் நம்முடைய டபிள்யூடபிள்யூலையும் சரி, ரா, ஸ்மாக்டவுன்லையும் சரி, அந்த ஒரு ஸ்டோரி லைனுக்காக நம்முடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு நேமெல்லாம் எல்லாமே நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனால் இப்போ வந்து நம்முடைய டேமியல் கார்மியர் சொன்ன அந்த விஷயம் வந்து இப்போ வந்து முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதனால் இப்போ வந்து நம்ம டேமியல் கார்மியர்ஸ்னு சொன்னாலும் அது பிராக் லெஸ்னர் வந்து வரவே மாட்டார், டிகே குரூப்ஸ் வந்து அந்த பேன் லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்களா, அதுக்கு வந்து அந்த சொன்ன ஒரு பொய்க்கு வந்து இப்போ வந்து டேமியல் கார்மியருக்கு வந்து அதாவது இன்டர்நெட்டில் வந்து ஏகப்பட்ட அசிங்கமான வார்த்தைகளை வந்து இப்போ வந்து நம்முடைய டேமியல் கார்மியருக்கு வந்து திட்டுகள் அப்படிங்கிறது இப்போ வந்து குமிஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. எதுவுமே தெரியாமல் எதுக்கு வந்து இவரெலாம் வந்து சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை வந்து இப்போ வந்து கேட்டுக்கிட்டே வராங்க நம்மளோட டேமியல் கார்மியர். அதாவது நீங்கள் வந்து சொன்னீங்க, அதாவது டிகே குரூப்ஸ் வந்து பிராண்ட் லிஸ்ட்டில் வச்சிருக்காங்க பிராக் லெஸ்னர் அப்படின்னு சொன்னீங்க. ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே நடக்கவே இல்லை. ஆனாலும் டபிள்யூ வந்து அவங்க அதாவது பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு நேம்ஸாக இருக்கட்டும், அவங்க விளையாண்ட மேட்சஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க வந்து எல்லாமே தீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அது இல்லாமல் இப்போ வந்து பேன் லிஸ்ட்டில் இருக்க ஒரு ரெஸ்லரை வந்து எதுக்கு வந்து இப்போ வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து எதுக்கு வந்து டபிள்யூ வந்து ரிட்டன் கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு வந்து அவர்கிட்ட வந்து விடையே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் டிகே குரூப்ஸுக்கு கீழே தான் டபிள்யூ அப்படிங்கிறது இயங்குது. அப்போ அதாவது டிகே குரூப்ஸ் சொல்கிறதான் சட்டமே, அவன் சொல்கிறது தான் நம்முடைய டபிள்யூ கேட்டே ஆகணும். ஆனாலும் இப்போ வந்து அவன் பேன் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன்னு சொன்னால் நம்முடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு நேமை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்களா, அப்போ வந்து இப்போ எதுக்கு பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்முடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நம்ம டேமியல் கார்மியரை பற்றி கேட்க அவருக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கத்தில் வந்து நம்முடைய டேமியல் கார்மியர் வந்து இப்போ வந்து மாட்டிக்கிட்டாரு. ஜான்சினாவோட லாஸ்ட் அப்பீரியன்ஸ் டேட் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. அதாவது நம்முடைய ஜான்சினா வந்து இப்போ வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சினா வந்து எப்போ வரப்போகிறார் அப்படின்னு கேட்டால், அதாவது 8ஆம் தேதி நடக்கிற ஸ்மாக் டவுனுக்கு, அதுக்கப்புறம் 22ஆம் தேதி நடக்கிற ஸ்மாக் டவுனுக்கு, அதுக்கப்புறம் 29ஆம் தேதி நடக்கிற ஸ்மாக் டவுனுக்கு, அதுக்கப்புறம் கிளாஸ் இன் பாரிஸுக்கு வந்து நம்முடைய ஜான்சினா வந்து வரப்போகிறாரு. ஏன்னா ஜான்சினாக்கு அங்கே மேட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் தேதி நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு வராது. அதாவது 9ஆம் மாதம் நடக்கிற 5ஆம் தேதி நடக்கிற அந்த ஸ்மாக் டவுனுக்கு வராரு. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி நடக்கிற ராக் வராரு. அதுக்கப்புறம் 10ஆம் மாதம் 11ஆம் தேதி நடக்கிற க்ரௌன் ஜுவலுக்கு வந்து வராரு. அதுக்கப்புறம் அதாவது 11ஆம் மாதம் 29ஆம் தேதி நடக்கிற சர்வை சீரிஸுக்கு வந்து வராரு. அதுக்கப்புறம் நம்முடைய லாஸ்ட்டாக வந்து நம்முடைய ஜான்சினாவோட அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட். அதாவது இந்த அட்டவணைப்படி தான் நம்மளுடைய ஜான்சினா வந்து வெறும் 8ஓ 7ஓ அந்த ஒரு எபிசோடுக்கு மட்டுமே தான் நம்மளுடைய ஜான்சினா வந்து டபிள்யூக்கு அப்பீரியன்ஸ் ஆக போகிறாரு. அதாவது எத்தனை டேட் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கணக்கு பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2012 வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ஒரு ரால வந்து நம்மளுடைய ஜான்சினாவை வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் 2021 அதாவது நம்முடைய ரோமன் ஜான்சினாவுக்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. அதோட எண்டிங்கில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்முடைய ஜான்சினாவை அட்டாக் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இப்போ 2025 சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் ஜான்சினாவுக்குமான அதே அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டன் ஆகி திரும்பி நம்முடைய ஜான்சினாவை அட்டாக் பண்ணி, அதாவது 3 தாட்டி வந்து 3மே சம்மர் ஸ்லாம் தான். அதாவது 2012 வந்து ரா, அதுக்கப்புறம் 2021 சம்மர் ஸ்லாம், அதுக்கப்புறம் 2025 சம்மர் ஸ்லாம். அதாவது இந்த 3லுமே வந்து நம்முடைய ஷாக்கிங்லி நம்முடைய பிராக் லெஸ்னர் ரிட்டன் ஆகி நம்முடைய ஜான்சினாவை அட்டாக் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடு வந்து நம்முடைய ஜான்சினா கூட வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். அதுக்கப்புறமா நம்மளுடைய டபிள்யூட நியூ அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியனான நம்மளோட அமெரிக்கன் நைட்மேன் கோடி ரோட்ஸ் வந்து 2வது முறையாக வந்து நம்மளுடைய டபிள்யூல வந்து அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியனை வந்து வின் பண்ணியிருக்காரு. அதோட செலிப்ரேஷன் வந்து நம்முடைய பேக் ஸ்டேஜில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸும் நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து அதாவது பேக் ஸ்டேஜில் வந்து ஃபோட்டோ ஸ்டோலாம் எடுத்துருப்பாங்களா ஒரு செலிப்ரேஷன் பண்ணி, அதோட பிக்கு தான் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அதே நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷன் வந்து உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு கேஷனை வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து கொடுத்தாரு. அது இன்ஜுரின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லி, அதாவது சம்மர் ஸ்லாமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேஷனை வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் படைச்சு இதுக்கு முன்னாடி 2018 படைச்ச அந்த ஒரு ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணிட்டாரு நம்முடைய செத்ரோன்ஸு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம் பங்க் வந்து அவரோட டைட்டில் வந்து வின் பண்ணி உடனே தோற்று போயிட்டார்ல, அதுக்கு வந்து நம்முடைய மாமி ரியா ரிப்ளே வந்து என்ன ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நோபடி ஃபக் டெல் மீ யூ கிவ் இட் இஸ் த டு பேக் ஹிம். அதாவது நீ வந்து தோத்துறன்னு சொல்லி இது பண்ணாத, அதாவது உனக்கு வந்து அடுத்தது பிளான் இருக்குது, அது நீ வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஒரு சாம்பியனை வந்து நீ திரும்பி வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்முடைய ரியா ரிப்ளே வந்து மோட்டிவேஷனாக வந்து இப்போ வந்து பேசியிருக்காங்க. நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து அவர் வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து வின் பண்ணி உடனே தோத்தார்ல, அதோட செகண்ட் எத்தனை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து தெரிய வருது. அதாவது நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து அவரோட டைட்டில் ரெசல்மனியா 40 வந்து அவர் வந்து வின் பண்ண உடனே தோத்தார்ல, அந்த செகண்ட் வந்து அதாவது 5 நிமிஷம் 46 செகண்டில் தான் நம்முடைய ட்ரூ மேக்கினர் வந்து தோற்றுருக்காரு. ஆனால்
நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து அதே 5 செகண்ட் வின் பண்ணி வெறும் 10 அதாவது 5 நிமிஷம் வின் பண்ணி 10 செகண்டில் தோத்துட்டார். அதாவது இதுலேயுமே நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் தான் ஹையில் இருக்குது. அதாவது நம்முடைய ட்ரூ மேக்கினர் வந்து 5 நிமிஷம் வின் பண்ணி 46 செகண்ட் வச்சிருந்தாரு. அதே நம்முடைய சிஎம் பங்க் வந்து 5 நிமிஷம் வின் பண்ணி வெறும் 10 செகண்டில் தோத்துட்டாரு. இது உண்மையிலுமே ஒரு ஒஸ்ட்டான ஒரு விஷயம் தான் நம்மளோட WWE பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து நம்முடைய 2 பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. உங்களுடைய 17 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சனா, அதுக்கப்புறம் ஃபினாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல், இவங்க 2 பேருமே வந்து இந்த வருஷம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. ரசிகர்களை ஏமாற்றிய நம்மளுடைய ஃபைனல் பாஸ் ராக், அதாவது இப்போ வந்து ராக் மேலே வந்து இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோவத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது யார் இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஜான்சனா ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ வந்து நம்மளுடைய ராக் மேலே வந்து ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்காங்களா. அதாவது நம்மளுடைய ஜான்சனா வந்து டெபியூட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் ரெஸ்லராக தான் இருந்தார். ஆனாலும் அவரை வந்து கடைசி அவர் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறதுனால யார் வந்து அவரை வந்து ஒரு ஹீல்டனாக மாற்றினது யார் அப்படின்னா நம்மளுடைய ஃபைனல் பாஸான ராக்கு தான். ராக்கு தான் நம்மளுடைய ஜான்சனா வந்து அவர் வந்து ஹீல்டன் பண்ணுற மாதிரி அவரை ஹீல்டன் பண்ண வச்சார். ஹீல்டன் பண்ண வச்சு நீ பண்ணு, உனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரி அந்த எலிமினேஷன் சேம்பரில் வந்து நம்முடைய ராக்கு வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஹீல்டன் பண்ண வச்சார். பண்ண வச்சு அதே சம்மர் ஸ்லாம் 41, அதாவது ரெசல்மனியாவில் வந்து 41 வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. ஆனாலும் அந்த மேட்ச்சில் வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக எதிர்பார்த்தது யார் அப்படின்னா நம்மளுடைய ராக்கோட அந்த ஒரு ரிட்டர்னை தான் நம்முடைய ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்தாங்கன்னா நம்முடைய ஜான்சனாவை வந்து ஒரு ஹீல்டன் பண்ண வச்சுட்டாரு. ஆனாலும் அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜான்சனாவை வந்து எப்படியாவது வின் பண்ண வைக்கணுமே அப்படிங்கிறக்காக நம்மளுடைய ராக் வந்து அந்த இடத்துக்கு வருவார். ராக் வந்து ஏதாவது ஒரு, அதாவது அவரோட பவரை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணி அந்த இடத்துல வந்து நம்முடைய ராக்கை வந்து நம்முடைய ஜான்சனாவை வந்து வின் பண்ண வைப்பார். அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜான்சனாவை வந்து நம்முடைய ராக்கு வின் பண்ண வைக்கிறாருன்னா, அவரோட பவரை யூஸ் பண்ணி வின் பண்ண வைக்கிறாருன்னா, இந்த பக்கம் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு உதவுறதுக்கு ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜே உசோவாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய வெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம் பங்காக இருக்கட்டும், அது மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து வருவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் நம்முடைய ஜான்சனாவுக்கு உதவுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அதேமாதிரி நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு உதவுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பில்டப்ஸ் எல்லாமே நம்முடைய WWE வந்து பில்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது பில்டப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஃபேன்ஸ்லாம் அதிகமாக நினச்சாங்க. ஆனாலும் அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லாமல் ஒரு சப்பையான ஒரு மேட்சை வந்து ரெசல்மனியா 41 வந்து முடிச்சாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து யாருமே எதிர்பார்க்காத விதமாக யார் வந்தா அப்படின்னா நம்முடைய ட்ரேவிஸ் ஸ்காட் மட்டும்தான் வந்தார். ட்ரேவிஸ் ஸ்காட் வந்தார். உடனே அதனால் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து க்ளீனாக அந்த இடத்துல பீட் பண்ணி நம்மளுடைய ஜான்சனா வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து வின் பண்ணார். இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து நம்முடைய ராக்கு கொடுத்துட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்முடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ராக்கு வந்து நீங்கள் எதுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதாவது நான் வந்து அந்த ஸ்டோரியை வந்து பில்டப் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து, அதாவது எலிமினேஷன் சேம்பர் அந்த ஒரு டிக்கெட் செல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போச்சு, அதனால தான் நான் வந்தேன், அதனால தான் WWE கூப்பிட்டாங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு போனார். அதை யாருமே ஃபேன்ஸ் ஏற்றுக்கல. அப்போ வந்து ஒரு ரெசல்மனியா 40 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து நம்முடைய ஃபேன்ஸ் எல்லாம் சந்திச்சாங்க. அதனால இன்ன வரைக்கும் ஃபேன்ஸ் அதுலேருந்து இன்ன வரைக்கும் மீளல. ஆனாலும் அதே அந்த அந்த எலிமினேஷன் சேம்பரில் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஹீல்டனா ஆக்குனது யாருன்னா முழுக்க முழுக்க நம்முடைய ராக்கு தான். அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் நம்முடைய ஃபேன்ஸுக்கு வந்து ரெசல்மனியா 41 நடந்துச்சு. இப்போ வந்து நடந்து முடிஞ்சிச்சுல சம்மர் ஸ்லாம், அதில் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஃபேஸ் டர்ன் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஜான்சனா வந்து ஃபேஸ் டர்ன் ஆகிட்டாரு. அது மேட்சிலோட இன்ட்ரோடக்ஷனில் வரப்போ கூட அவர் வந்து பழைய அந்த ஓஜி தீம் சாங் இருக்கும்ல, அதில் தான் வந்தார். அதே மாதிரி அவரோட அதாவது நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லுவார்ல, அதில் தான் வந்தார். அந்த அந்த ஒரு பனினோட அந்த டிஷர்ட்டாக இருக்கட்டும், அது மாதிரி ஏகப்பட்ட அந்த அதாவது நான் வந்து முழுக்க வந்து நான் வந்து ஹீல் ரெஸ்லர் கிடையாதுடா, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜான்சனா வந்து எல்லாத்துட்டையும் சொல்லிட்டாரு. இப்போ நடந்த மேட்ச் வந்து ஹீல் விசிஸ் ஃபேஸா, இல்லை ஃபேஸ் விசிஸ் ஃபேஸா, இல்லை ஹீல் விசிஸ் ஹீலா அப்படின்னு எதுவுமே கணிக்க முடியாத அளவுக்கு இந்த மேட்ச் நடந்துச்சு. ஆனாலும் உண்மையிலுமே இந்த ஒரு மேட்ச் நல்லா இருந்துச்சு. ஆனாலும் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு மேட்சுமே நடக்கலை. ஆனாலும் ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே நம்முடைய ஜான்சனா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேஸ் டர்ன் பண்ணுவார்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த இடத்துல ஃபேஸ் டர்ன் பண்ணிட்டாரு. ஃபேஸ் டர்ன் பண்ணதில் வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்போ மிஸ்டேக்கோ எதுவுமே கிடையாது. ஆனாலும் ஃபேன்ஸுக்கு கேட்குற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், அதே எலிமினேஷன் சேம்பரில் வந்து ஜான்சனாவை வந்து ஒரு ஃபேஸாக இருக்கிற ஜான்சனாவை வந்து யார் ஹீல்டனாக மாற்றினதுனா முழுக்க நம்முடைய ராக்கு தான். இப்போ அதே நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஹீல்டனாக இருந்து ஒரு ஃபேஸ் ஆகுறாரு அப்படின்னா அது வந்து ராக்கு மூலியமாக ஃபேஸ் டர்ன் ஆகியிருந்தாருன்னா உண்மையிலே நல்லா இருந்திருக்குமே. எதுக்கு ராக்கு வரல, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஃபேன்ஸ் கேட்குறாங்க. அவனை வந்து நல்லவனாக இருந்தவனை வந்து கெட்டவனாக மாற்றினது யார் அப்படின்னா அதே நம்முடைய ராக்கு தான். இப்போ கெட்டவனாக இருக்கவனை வந்து நல்லவனாக மாற்றுறான் அப்படின்னா அதுக்கும் ராக்கு தானே காரணமாக இருந்திருக்கணும். ராக்கு எதுக்கு வரல அப்படிங்கிற அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிற பற்றி இப்போ வந்து ஃபேன்ஸ் வந்து கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வி வந்து உண்மையிலுமே கரெக்டான கேள்வியானு கேட்டால் 100% வந்து அவங்க ஃபேன்ஸ் கேட்குற கேள்வி எல்லாமே முழுக்க உண்மை தான். அதாவது ஒருத்தனை ஹீல்டனாக மாற்றுறது அவரே தான். அதே அவன் ஹீல்டனாக இருந்து ஒரு ஃபேஸாக மாறுறப்ப அந்த ஒரு ஃபியூடில் அந்த ஒரு ஸ்டோரி லைனை வந்து நம்முடைய ராக்கு
இருந்திருக்கணும். ஏன் ராக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து ஃபேன்ஸ் வைக்கிறாங்க. அது இல்லாம WWE வந்து அந்த இடத்துல எதுக்கு எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கும் வைக்கல. எதுக்கு ராக்க ரிட்டர்ன் கொண்டுட்டு வரல அப்படிங்கிற மாரி பலவிதமான கேள்விகள வந்து இப்ப வந்து ஃபேன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் வந்து அதுவும் WrestleMania 41ல எதுக்கு வரேன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு வந்து நம்முடைய ராக் வந்து ஒரு சில்லியான ஒரு ரீசன வந்து சல்லியான ரீசனையும் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப திரும்பி ஃபேன்ஸ் வந்து கேட்காங்க. அது சம்மர் ஸ்லாமுக்கு வந்து எதுக்கு வரல? இப்ப நம்முடைய ஜான்சன் வந்து ஹீல்டன்லேருந்து ஃபேஸ்ன்னு மாறிட்டார்ல. அவரு உங்களால தானே அவர் வந்து ஃபேஸா இருந்து அதாவது ஹீலா இருந்து ஃபேஸா மாறணும். நீங்க எதுக்கு வரல அப்படிங்கிறது இப்ப ஃபேன்ஸ் கேட்கறாங்க. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதில வந்து இப்ப வந்து நம்முடைய அதாவது தொட்டுச்சன் தொடச்சொல்லி அப்படிங்கிற மாரி இப்ப வந்து நம்முடைய ராக் வந்து இப்ப வந்து கேட்க போறாரு. இப்ப ஃபேன்ஸ் வந்து இன்டர்நெட்ல வந்து கேட்கிற கேள்வி வந்து உண்மையிலுமே ஒரு கரெக்ட்டான கேள்வி தான். இப்ப வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஹீலா இருந்த ஜான்சன் வந்து சொல்லாம கொள்ளாம வந்து ஒரு ஃபேஸ் டர்னா மாறிட்டார். இத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம இப்ப வந்து ஃபேன்ஸ் கேட்கிற ஒரு கேள்வி வந்து உண்மையிலுமே ஒரு கரெக்ட்டான கேள்வி அப்படிங்கிறது